நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம பாரதியோட கைய வந்து ஆதி வந்து கட்டி போட்டுருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது ஏன் எதுக்குன்னு எல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து அந்த குளத்து கரை இருக்குல்ல, அதில உட்காந்துக்கிட்டு பாரதி, தமிழ் 2 பேருமே அழுதுகிட்டு இருக்காங்க. ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருக்காங்க. பாரதி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆதி கூட சேர்ந்து வாழ்ந்தது, அவங்களோட மெமரீஸ் எல்லாத்தையுமே நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆண்டாளையும் அழகரையும் தான் காட்டுறாங்க. ஆண்டாள் அழகருக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சுல, அவங்க அது உண்மை தெரிஞ்சது வந்து பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது இப்ப? இங்க பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம தமிழும் பாரதியும் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க அவன் என்னடான்னா, எல்லாத்தையும் மறந்து யாருன்னு கேட்டு போறான். இப்ப நம்ம என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல 2 பேருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, ஏய் இப்போ வந்து பாரதிக்கு இந்த உண்மை தெரிகிறது நல்லது கிடையாது. அவள் ஆல்ரெடி வந்து நொறுங்கி போயிருக்கா. இப்போ போய் வந்து ஆதி எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு, உங்களையும் என்னையும் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அவள் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவா, ஃபீல் பண்ணிடுவா. ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? இப்போதைக்கு வந்து அவகிட்ட எந்த உண்மையுமே சொல்ல வேண்டாம், அதான் நல்லது. ஏன்னா இந்த உண்மையை சொன்னால் அவள் என்ன ஆவா, எப்படி இருப்பான்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இன்றைக்கி சும்மா பேச்சுக்கு தான் நான் சொன்னேன். ஆதி வந்து உங்களை யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டதுக்கு அவள் எவ்வளோ கோவப்பட்டா தெரியுமா? அப்படி இருக்கும்போது உண்மையாகவே அதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு போய் சொன்னோம்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவா. தயவுசெய்து இந்த உண்மையை அவகிட்ட சொல்ல வேண்டாம்டா அழகரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அழகர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து இந்த உண்மையை வந்து சொல்ல வேண்டாம். அவனுக்கு வந்து திருப்பி அவனை பார்த்து பேசி எப்படியாவது வந்து இவங்க 2 பேர்த்த பற்றி புரிய வச்சு அதுக்கடுத்து அவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா, ஆதியும் பாரதியும் நமக்காக எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சப்போ கூட அவங்க தான் சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்கள சேர்த்து வைக்க வேண்டியதான் நம்மளோட கடமை. நம்ம அதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாரதி கிட்ட வந்து உண்மையை சொல்ல வேண்டாம், மறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பாரதி கிட்ட வந்து ஆண்டாள் போகிறாங்க. ஏய் வாடி, என்னடி, எந்திரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லடி, இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, நம்ம தமிழ்கிட்ட பேசியிருக்காரு, தமிழே யார் என்னன்னு கேட்டிருக்காரு, அப்படின்னா என்னடி ஆச்சு? எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏய் இதுக்காடி அழுதுகிட்டு இருக்க? அவர் தான் ஆல்ரெடி உங்கள் மேலே கோபத்தில் இருக்காருன்னு தெரியும்ல, அதுவும் முக்கியமாக வந்து உன் மேலே கோபம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என் மேலே தானே கோபம், என் மேலே கோவப்பட வேண்டியதானே. அதுக்கடுத்து வந்து தமிழ்கிட்ட போய் உன்னை யாருன்னே தெரியாது, அப்பானெல்லாம் கூப்பிடாத அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னால் என்னடி அர்த்தம்? அவர் முழுசாக வந்து எங்களை மறந்துட்டாரு, எங்களை விட்டுட்டு போராடுதான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் அப்படியெல்லாம் இல்லடி, கண்டிப்பாக வந்து திருப்பி வருவார், நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாரதி இங்கே பாருங்க, அவன் ஏதோ கோபத்தில் வந்து தெரியாத மாதிரி பேசிட்டு போயிருப்பான், அவன் எங்கேயா இருப்பான், திருப்பி நம்ம பேசி அவனை வந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பாரதி வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க அழகர், எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இனிமேல் அவர் வந்து எங்ககிட்ட வந்து பேசுவார், எங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குருவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏங்க கிளம்புங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வாங்க, ஃபஸ்ட்டு வீட்டில் போய் பேசிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழையும் பாரதியும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து 2 பேருமே அழுதுகிட்டே சாப்பிடாமே இருக்காங்க. சாப்பிடுங்க, சாப்பிடாம இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்காங்க. நீங்கள் எதையுமே நினைக்காம ஃபீல் பண்ணாமல் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கடுத்து வந்து நடக்க போகிறத நம்ம பார்த்துக்குருவோம், என்னாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாள் அழகர் வந்து பாரதி கிட்டே சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அசந்து படுத்துடுறாங்க. டக்குன்னு பார்த்தா அடுத்த சீனில் நம்ம ஆதியும் பாரதியும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாரதி வந்து கட்டில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம பாரதி வந்துடுறாங்க. பாரதி வந்தோடனே அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு திடீர்னு பக்கத்தில் வந்து துப்பட்டா மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம பாரதி கையில் வந்து அப்படியே கட்டுறாங்க. எதுக்கு இப்போ கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆதி வந்து சொல்கிறாங்க, எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ரொமான்டிக் லுக்கில் வந்து சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அமைதியாகவே இருக்காங்க. கையை கட்டிடுறாங்க. கையை கட்டினோடனே அப்படியே மெதுவாக வந்து பாரதியோட கம்மலை வந்து கலட்டுறாங்க. என்னாச்சு பண்ணுறீங்க, ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நான் தான் சொன்னேன்ல எதுவுமே பேசக்கூடாதுன்னு, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாரதி வந்து அமைதியாகவே இருக்காங்க. அந்த கம்மல் 2யும் கழட்டிட்டு டக்குன்னு ஒரு பாக்ஸ் எடுக்காங்க, ஜுவல்லரி பாக்ஸு. அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ஒரு தோல் எடுக்காங்க, பெரிய தொங்கட்ட மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு அப்படியே காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே வந்து பாரதிக்கு பயங்கரமான ஆசை, ஒரு வெக்கம் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இதெல்லாம் எதுக்கு ஆதி இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, பேசாமல் இருங்க பாரதி, உங்களுக்காக நான் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த தோடை வந்து பாரதியோட காது இருக்குல்ல, அதில் வந்து மாட்டி விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாட்டி விட்டுட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு மெதுவாக வராங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு மிரர் மாதிரி இருக்குது, அந்த மிரர் முறை நின்றுட்டு 2 பேருமே ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மிரர்லேயே வந்து நம்ம நின்னோம்னா ஆப்போசிட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னா அப்படியே தெரியும்ல, அதை பார்த்து அவங்க 2 பேர் ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.